உத்தியோகபூர்வமாக இந்த இடத்தில் நான் இந்த பொறுப்பை எடுப்பதில் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வவுனியா வடக்கு பிரியமத்தை பொறுத்தவரையில் இந்த வவுனியா வடக்கு பிரியமானது மிகவும் ஒரு சவாலான நேரத்திலே நான் இந்த பொறுப்பினை எடுக்கின்றேன். இந்த வவுனியா வடக்கு பிரியந்த சபையை நான் ஒரு வினித்திரனான சபையாகவும் முன்மாதிரியான சபையாகவும் மாற்றி அமைப்பதே எனது நோக்கமாக இருக்கின்றது. அவ்வாறு நான் செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உண்மையில் என்னுடைய வவுனியா வடக்கு பிரிய சபையை பொறுத்தவரையில் பிரதேச சபையின் செயலாளர் மிகவும் எனக்கு தெரிந்த ஒருவர். அவர் மிகவும் வினித்திரமாக தன்னுடைய சேவைகளை செய்து வருகின்றார். எங்களுக்கு தெரியும், அவர் எங்களுடன் நாங்கள் இருக்கும் காலங்களிலும் எங்களோடு சேர்ந்து அவர் எங்களோடு சேர்ந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் செயல்படும் போது எங்களுடன் சேர்ந்து அவர் ஒத்துழைப்பு வழங்கி இந்த வவுனியா வடக்கு பிரதேச சபையை பிரதேசத்தை முன்மாதிரியான பிரதேசமாக மாற்றுவதற்கு மிகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார் என நான் நினைக்கின்றேன். என்னுடைய இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தை நான் மிகவும் ஒளிமயமானதும் சுத்திகரமானதுமான மிகவும் வினைத்திறனான இந்த பிரதேசமாக நான் மாற்றுவதற்காக நான் முனைப்புடன் செயல்படுகிறேன். என்னால் முயன்ற அனைத்து தலைமைகளுடனும் நான் அவர்களுடைய ஆலோசனைக்கு நான் இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தை முன்மாதிரியான பிரதேசமாக மாற்றுவதற்கு நான் அனைவருடனும் சேர்ந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். வவுனியா வடக்கு பிரதேச சபையில் கௌரவ உபதவிசாளராக இருக்கும் சஞ்சயண்ணா அவர்களும் என்னுடன் சேர்ந்து இருக்கும் எங்களுடைய 23 உறுப்பினர்களும் நாங்கள் அனைவரும் இந்த வவுனியா வடக்கு பிரதேச சபை பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒற்றுமையாக அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என்று இதில் நாங்கள் உங்களுக்கு உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்கள் 23 பேரும் எங்களுடைய டாக்டர் சத்தியலிங்கம் ஐயா சொன்ன மாதிரி 23 பேரும் உங்களுடைய கிராமத்தில் நாங்கள் நாம் தவிர்த்தாளர் என்பதை மனதில் நாங்கள் நிறுத்தி வேலை செய்ய வேண்டும். நான் இந்த இடத்தில் ஒன்றை கூறுகின்றேன். அத்தனை 23 உறுப்பினர்களுடனும் நான் ஒற்றுமையாக என்னுடைய தலைவர்கள் அனைவரும் எனக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தை நான் அவுழ்த்தி செல்வதற்காக நான் முனைப்புடன் விழிப்புடன் நான் இருப்பேன். இந்த வவுனியா வடக்கு பிரதேசமானது உண்மையில் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. தவறான அண்ணா கூறியது போன்று உங்களுக்கு உண்மையில் தெரியும். எனக்கு சொன்னால் எங்களுடைய இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். நான் இந்த தேர்தல் காலங்களில் என்னுடைய முகநிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நான் என்னுடைய இந்த வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினராக நான் வருவனாக இருந்தால் இந்த வவுனியா வடக்கில் நான் சில மாற்றங்களை ஏற்படுவதற்கு முனைப்புடன் செயல்படுவேன் என்ற சில என்னுடைய முகநூலில் நான் நேரடியாக பதிவுகளை இட்டிருந்தேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தில் எங்களுடைய இந்த உண்மையில் எங்களுடைய தமிழர்களுடைய பகுதிகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு நான் மிகவும் உன்னிப்பாக இதில் செயல்படுவேன். அதற்கு நீங்கள் எங்களுடைய தலைவர்கள் அனைவரும் எனக்கு ஒற்றுமையாக எனக்கு மூன்று சக்திகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்தை நான் ஒரு பலமிக்க மிகவும் உன்னதமான ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் ஐயா அவர்களுடன் நிறைய விடயம் பேசியிருக்கிறேன். எங்களுடைய இந்த பிரதேசத்திற்கு வெளியிடங்களில் இருந்து நிதிகளை எவ்வாறு நாங்கள் திரட்டுவது என்றும் எங்களுடைய ஆளுநர்களை சந்தித்து இதற்கு எங்களுடைய வவுனியா வடக்கு பிரதேசத்துக்குரிய தேவைகளை
இங்கே வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பரிசார பதவிக்கு பெறுவதற்கு முன்னரே நான் நினைத்தது என்னுடைய அலுவலகத்தில் நான் இருந்து வேலை செய்யக்கூடாது. என்னுடைய அலுவலகத்திற்கு மக்கள் என்னை சந்திக்க வரும்போது நான் அதற்கு சில நாட்களை ஒதுக்குவேன். மற்ற நாட்கள் எல்லாம் என்னுடைய வவுனியாவிடக்கு சேர்ந்த மக்களுடைய என்னுடைய சேவை இருக்க வேண்டும் என நான் நினைத்திருந்தேன். அதையே நான் செய்தேன். என்னுடைய மக்களோடு மக்களாக நான் எங்களுடைய கிராமங்களில் இறங்கி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று நேரடியாக நான் சென்று பார்வையிட்டேன். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். வங்கியில் எங்களுக்காக அவர்கள் பலமிக்க ஒரு ஊன்று சக்தியாக இருக்கிற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மற்ற எங்களுடைய கட்சிகளின் தலைவர்கள் அனைவரோடும் கதைத்து நாங்கள் இந்த வவுனியா வடக்கு பிரிவு சபையை நாங்கள் விருந்தினராக மாற்றியமைக்கலாம். எனவே நான் என்னுடைய சேவைகள் அனைத்து நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்து வேலை செய்வது குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு விமர்சனம் வரும், மக்கள் சந்திக்க வரும்போது நான் அலுவலகத்தில் இல்லை என்று நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு குறிப்பிட்ட நாளைத்தான் நான் அலுவலகத்தில் இருப்பதற்கு ஒதுக்குவேன். மற்ற நாளெல்லாம் வவுனியா வடக்கு பிரிவை பற்றி எங்கே எங்களுடைய விழா வருவது, எங்கே எங்களுடன்